மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். தேர்தல் பிரச்சாரம் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ராகுலுடைய பிரச்சாரம் ரொம்பவே உக்கிரமா போயிட்டு இருக்குது. மனுஷன் நாளுக்கு நாள் மோடிஜியை இறங்கி சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. இப்போ நேத்து ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்துல அவர் செஞ்ச பிரச்சாரம் அதுதான் இருக்கிறதுலயே பெஸ்ட், அதாவது உச்சபட்ச சம்பவம்யா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ராகுல் காந்தி அங்க இறங்கி மாஸ் கட்டுறாரு. ஏன்னா இருக்க வடக்கான்லயே உத்தரப்பிரதேச வடக்கா ரொம்ப கோக்குமா இருக்கு பிடிச்சவன். அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது இருக்குது பெரிய கஷ்டம். ஆனா அவன்கிட்டயும் சொல்லி புரிய வைக்க வேண்டியது கடமை அப்படின்னு சொல்லி அந்த உத்தரப்பிரதேச வடக்கானுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணுங்கிறத ராகுல் காந்தி வேற லெவல்ல அந்த இடத்துல பேசிட்டு இருந்தாரு. அங்க ராகுல் காந்தி அந்த மேடையில போய் பேசும்போது, மோடிஜியை நான் விவாதத்துக்கு கூப்பிடுறேன், என் கூட அவரை விவாதத்துக்கு வர சொல்லுங்க, 100% நான் தயாரா இருக்கிறேன், அவர் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் விவாதம் வச்சுக்கலாம், நான் ரெடி, மோடிஜி ரெடியா, ஆனா அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி எங்க போக கேப் கிடைக்கக்கூடிய இடத்துல எல்லாமே நம்ம படாஜிய டம்மி பண்ணிட்டு இருக்கிறாப்ல. அவர் ஒண்ணுமே இல்லப்பா, இந்த ஆட்சிக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு பிரதமர் பிரஸ் மீட் கொடுக்கல, அப்புறம் இவர் எங்க விவாதத்துக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லி இவங்களோட பாஜகவுடைய இயலாமை எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களோட கையாளாதத்தனம், மோடி எந்த அளவுக்கு இப்படி செயல்பட்டு இருக்கான்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த வடக்கானுக்கு புரிய வைக்கிறாரு. தைரியம் தான் விவாதத்துக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லி விவாத அழைப்பு கொடுத்தாரு. அவரு வரமாட்டாரு. ஏன் அப்படின்னா அவர் ஒரு பிரதமர் கிடையாது, அவர் ஒரு பிரதமருக்கான வேலை செய்யல, அவர் ஒன்னும் ஒரு மன்னர் கிடையாது, மன்னருக்கான வேலை செய்யல. அவரு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நான் தான் இந்த 21ஆம் நூற்றாண்டுடைய பெரிய ராஜால அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவர் மன்னரும் கிடையாது, அவர் பிரதமரும் கிடையாது, அவருக்கு அரசியல் சாசனத்தின் மேல அக்கறை கிடையாது, பாராளுமன்றத்தின் மேல அக்கறை கிடையாது. 2 முதலாளிகளுக்கான முன்னணி நின்றுட்டு இருக்கிறாரு, 2 முதலாளிகளுக்கான சேவகம் செய்யக்கூடிய இடத்துல தான் அவர் இருந்துட்டு இருக்காரு. தவிர அவரு பிரதமரும் கிடையாது, அவரு மன்னரும் கிடையாதுன்னு சொல்லி எல்லா இடங்கள்லயுமே ராகுல் வளைச்சு அந்த வடக்காங்கிட்ட ஸ்கோர் பண்றாரு. இப்ப பொதுவாகவே ஒரு மேடையில பேசுறாங்க அப்படிங்கும் போது கீழே இருக்கக்கூடிய மக்களோட கவனம் அங்கங்க திரும்பும் இல்லையா? அதுலயும் உத்தரப்பிரதேச வடக்கான் சொல்ல வேணும், கீழே பான்பாக துப்புறதுக்கு திரும்புவான். இப்படி எங்கெங்கெல்லாம் அவங்களோட கவனம் செதறதோ ராகுல் காந்தி அவங்களை கூப்பிட்டு அரே பாய் சுனோ பாய் இதர் தேக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்கள்லயுமே மக்களோட கவனத்தை திசை திருப்பாத அளவுக்கு அவன் எங்கேயாவது திசை திரும்பினா கூட அவனை கூப்பிட்டு ஒவ்வொரு, அதாவது தெளிய வச்சு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ராகுல் காந்தி நேற்று தெளிய வச்சு அடிச்சிருந்தாரு. அதுல ராகுல் காந்தி சொன்ன ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, காங்கிரஸ் தவறு செஞ்சிருச்சு, காங்கிரஸ் வந்து ரொம்ப நம்ம மென்மையான போக்குல போய் காங்கிரஸ் வந்து தவறு செஞ்சிட்டோம், இந்த தவறை நம்ம வருங்காலத்துல நம்ம செய்யக்கூடாது, காங்கிரஸோட அரசியல் பேட்டர்னே மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு, இதை நான் காங்கிரஸ்ல இருந்துகிட்டே நான் சொல்றேன், காங்கிரஸ் வந்து ஒரு தவறு செஞ்சிச்சு, நம்மளுடைய அரசியல் பாணியை மாத்தணும் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னாரு பாருங்க. அதுதான் இருக்கிறதுலேயே மெயினான மேட்ரு. ஏன்னா இன்னைக்கு மீடியாக்கள் இதை வச்சு ஒரு விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸோட அரசியலை மாத்தணும் சொல்றாரு ராகுல் காந்தி. அப்ப என்ன இதுல ராகுல் காந்தி என்ன அர்த்தம் சொல்ல வராருன்னு சொல்லி எல்லாருமே இதை பத்தி விவாதம் செய்யக்கூடிய அளவுக்கு. ஏன்னா காங்கிரஸோட அரசியலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாஃப்டா, ஒருத்தன் வந்து அடிச்சா கூட சொல்லுவாங்கல்ல, ஒரு கணத்துல அரைஞ்ச இயேசு மறு கணத்தை காட்டுவாருன்னு, அந்த ரேஞ்சுக்கு இயேசுவோட ஒரு படி மேலே ஏறி போய் காங்கிரஸ் ரொம்ப மென்மையா இருந்தாங்க. அதெல்லாம் இனி சரிப்பட்டு வராது. இனி நம்ம திருப்பி அடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதுதான் இங்க அரசியல் செய்ய முடியும். பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யணும்னா இந்த ரூட்டு தான் சரின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அதிரடியான போக்குக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி வந்திருக்கிறாரு. அது இல்லாம பல துரோகிகள் இருக்காங்க தெரியுமா, இந்த துரோகிகளுக்கு இங்க இடமே தரக்கூடாது, கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும். உள்ளுக்குள்ளே எவனாவது சங்கி இருந்தாலும் அந்த சங்கியை களை எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். சங்கிகளுக்கு இங்க இடமே தரக்கூடாதுன்றதுல இந்த அளவுக்கு. ஏன்னா இத்தனை நாளும் நம்ம பார்த்த காங்கிரஸ் வேற, இங்க ராகுலுடைய தலைமையில இன்னைக்கு உருவாயிருக்கக்கூடிய காங்கிரஸ் வேற, ஒரு கொள்கை பிடிப்போட படித்தவர்கள் அங்க பொறுப்புக்கு வரணும், நல்ல பண்புள்ளவருங்க பொறுப்புக்கு வரணும் சொல்லி ராகுல் காந்தி வெறுப்பின் சந்தையில் அன்பின் கடை விரிப்போம் அப்படிங்கிற அந்த பாணியை இன்னைக்கு கையில் எடுத்திருக்காரு தெரியுமா. அதனால இனிமே நம்ம பழையபடிலாம் இருக்கக்கூடாது, நம்ம ஒரு அதிரடியான பாங்குக்கு தான் நம்ம இறங்கி ஆகணும். நாளைக்கு ஆட்சி பொறுப்பு கையில வந்ததுக்கு பிறகு கூட இப்படி நம்ம மென்மையா இருக்கக்கூடாது. இந்த 10 வருஷத்துல எப்படி எல்லாம் சர்வாதிகார ஆட்டம் போட்டாங்களோ அவங்க எல்லார் மேலேயுமே ஆக்ஷன் எடுக்க தயாரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க ராகுல் சொல்றதுக்கான மூல விளக்கம். அதனாலதான் ராகுல் சொல்றாரு, இனிமே நம்ம அரசியலோட ஸ்டைலே நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லி ராகுல் முன் வந்திருக்கிறாரு. அதே மாதிரி அந்த வடக்காங்கிட்ட ராகுல் சொன்ன முக்கியமான விஷயம் அதுதான். இங்க பாருங்க மக்களே, எழுதி வச்சுக்கோங்க, மோடி திரும்பவும் பிரதமரா வரமாட்டாரு. இதை நான் உங்களுக்கு பேப்பர்ல எழுதி கொடுக்கறதுனால எழுதி தரேன், மோடி திரும்பவும் பிரதமரா வரமாட்டாருன்னு சொல்லி அந்த வடக்கு மக்கள் கிட்ட அவ்வளவு ஆணித்தரமா ராகுல் பதிவு வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பாஜக ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது, கருத்து கணிப்புன்ற பேர்ல கருத்து திணிப்பை பயன்படுத்துவாங்க. இந்த மீடியாக்கள் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டது,
பாஜக 400 இடங்களுக்கு மேல வெல்ல போகிறது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு. போன தேர்தலே பார்த்தோம்னா 300 தான் ஜெயிச்சாங்க. போன தேர்தல மோடியாலே ஆஹா ஓஹன் பேசப்பட்ட நேரம். இன்னைக்கு அவங்க கூட எந்த ஒரு கட்சியுமே கூட்டணியில இல்ல. ஒரிசா பிரதமர் நவீன் பட்நாயக் அவரு கூட உங்க கூட நான் கூட்டணி இருக்க மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப இந்த அளவுக்கு பாஜக கூட யாருமே கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம், பாஜகவுடைய பல ஊழல்கள் அம்பலமாய் வந்திருக்க நேரம், பல ஆபாச வீடியோக்கள் வெளியில வந்திருக்கக்கூடிய நேரம், இப்பேற்பட்ட நேரத்துல பாஜக எங்கேயாவது 300 280 கூட இன்னைக்கு வர முடியாது. அப்படியேப்பட்ட ஒரு நிலைமையில இருக்குது. அப்ப இந்த நேரத்துல பாஜக 400 இடங்கள்ல ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்றது எல்லாமே இதெல்லாம் கருத்து திணிப்பு. அந்த மக்களை நம்ப வைக்கிறான். ஆமாப்பா அவங்க தான் ஜெயிச்சிருவாங்க, நம்ம அதிலே போய் ஓட்டு போட்டுடலாம்ப்பான்னு சொல்லி அந்த வடக்கு மக்களை பிரெயின் வாஷ் பண்றதுக்காக தான் இருக்கக்கூடிய பல மீடியாக்களை 400 இடங்கள் ஜெயிப்பாங்க, 450 இடங்கள் ஜெயிப்பாங்க, 380 ஜெயிப்பாங்க சொல்லி ஒரு கருத்து திணிப்பை செயற்கையாக உருவாக்குனாங்க. இது இல்லாம இந்த கருத்து கணிப்பு நடத்துறதுக்காகவே சில கம்பெனிகள் இருப்பாங்க. அவங்க என்ன செய்யறது, அவங்க பேரை வச்சு பல கருத்து கணிப்புகள் வெளியிடுறது சொல்லி இப்படி எல்லாம் அந்த வடக்கு மக்களை நம்ப வச்சுட்டு இருந்தாங்க. கண்கட்டி குதிரை மாதிரி அவனை நம்ப வச்சுட்டு இருந்தாங்க. அந்த மக்கள் கிட்ட ராகுல் காந்தி போயிட்டு அதே பாணியை பயன்படுத்தி மோடி திரும்ப பிரதமரா வரமாட்டாருப்பா, அவர் வர வாய்ப்பே கிடையாது, வேணா பேப்பர் எடு நான் எழுதி தரேன், நீங்க நான் எழுதி தரேன் நீ நோட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கிட்ட இவங்க எந்த ஒரு யுக்தியை கையாண்டாங்களோ அதே யுக்தியை பயன்படுத்தி அவர் வரமாட்டாருப்பா அப்புறம் திரும்ப பிரதமரா வரமாட்டார் அப்படின்னும் போது அந்த மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துறாரு இன்னைக்கு ராகுல் காந்தி. அந்த அளவுக்கு ஒரு சைக்காலஜியா அந்த பிரச்சாரத்தை கொண்டு போறதுல இதுல வேற லெவல்ல நம்ம சொல்லணும். அதே மாதிரி ராகுல் காந்தி சொல்றாரு, இன்னைக்கு நான் சொல்றது என்னன்னா இந்திய கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வரும். ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு ஆகஸ்ட் 15 சுதந்திர தின அன்னைக்கு இந்திய கூட்டணி செய்யக்கூடிய முதல் வேலை என்னன்னா, இங்க எத்தனையோ காலி பணியிடங்கள் இருக்கு, கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசியை சேர்ந்த மக்களோட காலி பணியிடங்கள் இருக்கு. அந்த பணியிடங்கள் உடனே நிரப்பப்படும். அங்க 30 லட்சம் பேருக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு பயன்படுத்த நாடு நம்ம எங்கேயோ போயிடலாம், இதை இவங்க செய்யாம இருக்கிறாங்க, அதை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசக்கூடிய விதம். கடைசியா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்டா ஒன்னு பிடிச்சாரு பாருங்க. இன்னைக்கு மோடி நாளுக்கு நாள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில் அதானி அம்பானி பேரெல்லாம் சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. மோடி சொல்றதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா, அதானி ஜி அம்பானி ஜி என்னை காப்பாத்துங்க ஜி, இந்த இந்திய கூட்டணியை சேர்ந்தவங்க என்ன சுத்து போட்டு அடிக்கிறாங்க ஜி, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ஜின்னு சொல்லி தான் அதானி அம்பானி பயன்படுத்தி அவங்கள்ட்ட காப்பாத்துறதுக்கு கேட்கிறாரே தவிர மத்தபடி அவர் எந்த பேரையும் பயன்படுத்தல, அவங்கள்ட்ட காப்பாத்துறதுக்கு உதவி கேட்கிறாருன்னு சொல்லி ராகுல் காந்தி நேத்து பேசின அந்த பேச்சுங்கிறது இருக்கிறதுலயே இந்த தேர்தலிலே ஒரு பெரிய சம்பவம் அப்படின்னா அதுதான். 10 साल हजारों स्पीचें दी, अदानी अंबानी का नाम तक नहीं लिया, मगर अब भैया देखिए जब कोई डर जाता है तो उन्हीं लोगों का नाम लेता है जो सोचता है बचा पाए। इसीलिए नरेंद्र मोदी जी ने अपने 2 मित्रों का नाम ले लिया कि भैया मुझे आके बचाओ, इंडिया गठबंधन ने मुझे घेर लिया है, मैं हार रहा हूं, मुझे बचाओ, अदानी अंबानी जी मुझे बचाओ। इसीलिए नरेंद्र मोदी जी ने नाम लिया. சரி, இப்போ இந்திய கூட்டணி சார்பில் ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதத்துக்கு அழைக்கிறாங்க. வாங்க விவாதத்துக்கு வாங்க. இப்போ அமெரிக்கா மாதிரியான நாடுகள் பார்த்தோம்னா 2 கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களுமே ஒரே மேடையில் நிக்க வச்சு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதம் நடக்கும். நான் வந்தா என்ன செய்வேன், நீங்க இத்தனை நாளா என்ன செய்யல அப்படிங்கறத மக்கள் முன்னாடி ஒரு விவாதம் நடத்துவாங்க. இதுக்குதான் ராகுல் காந்தி கூப்பிடுறாரு, வாங்க ஆக்கப்பூர்வமான விவாதம் செய்யலாம்னு கூப்பிடுறாரு. அதுக்கு இவங்க வரமாட்டாங்க. இவங்களுக்கு இன்னைக்குமே ஆக்கப்பூர்வமான ஐடியா பிடிக்காது, அராஜகத்துக்கான ஐடியால தான் இவங்களுக்கு பிடிக்கும். இப்பவும் பாருங்க, இன்னைக்கு தேர்தல் நடக்கக்கூடிய பல இடங்கள்ல எப்பேற்பட்ட அராஜகங்கள் நடக்குது அப்படின்னா, குஜராத் பாஜகவுடைய பொற்கால ஆட்சி நடக்குதுல குஜராத், அந்த குஜராத்ல இருக்கக்கூடிய தாகோத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக தலைவர் ரமேஷ் பாபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக தலைவர், இவர் பாஜகவுடைய எஸ்டி மோர்ச்சா பிரிவோட தலைவரா இருக்கிறாரு. இந்த ரமேஷ் போபாருடைய மகன் விஜய் போபார், இவர் என்ன செய்யறாரு, ஓட்டு போடக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மையத்து உள்ள போயிட்டு அங்க தன்னோட இன்ஸ்டாகிராமோட லைவ் ஸ்ட்ரீம் போடுறாரு. அங்க நான் உள்ள என்ன பண்றேன்னு பாருங்க, லைவ்ல பாருங்கன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ஒரு லைவ் போடுறாரு. லைவ் போட்டுக்கிட்டு ஹாய் மக்களே, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஓட்டு போட வந்திருக்கிறோம், இதுதான் பாத்தீங்கன்னா ஓட்டு மிஷின் சொல்லி அந்த ஓட்டு மிஷினை மேல கீழே தூக்கி அப்படியே ஏதோ பொம்மை மாதிரி வச்சு விளையாடுறான். ஐ புச்சி 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 புச்சின்னு விளையாடுறான் அவன், அவ்வளவு பையன் அவன். அதை ஓட்டு மிஷினை வச்சுட்டு விளையாடிட்டு கிடக்குறான். இங்க பாரு, இந்த ஓட்டு மிஷின் இருக்குல்ல, இது எங்க அப்பா ரமேஷ் பாபருக்கு சொந்தமானது, இதுல ஒரே ஒரு பட்டன் தான் வேலை செய்யும், அது பிஜேபி சின்னம், அந்த சின்னம் மட்டும் தான் இங்க வேலை செய்யும் சொல்லி அவ்வளவு மெதப்பா பேசுறான் அந்த பையன். போயிட்டு பிஜேபியில ஓட்டு போடுறான். ஓட்டு போட்டு முடிச்சுட்டு அதுல வரக்கூடிய அந்த சீட்டை காட்டுறான். இவனை சுத்தி ஒரு 4-5 நண்பர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. பொதுவாகவே ஓட்டு போடக்கூடிய இடத்துல ஒரு விதி, அந்த இடத்துல செல்போன் பயன்படுத்தக்கூடாதுன்றது எல்லாருக்குமான ஒரு பொது விதி. எப்பேற்பட்ட நடிகர் பெரிய பெரிய விஐபியா இருந்தாலும்
உள்ள செல்போன் பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நடிகர்கள் ஓட்டு போட்டாங்க, ஒரு அரசியல்வாதி ஓட்டு போட்டாங்கன்னா வெளியில இருந்து மீடியாக்கள் தான் போட்டோ வீடியோ எடுப்பாங்களே தவிர உள்ள யாரும் செல்போன் பயன்படுத்துறதுக்கு அனுமதியே கிடையாது. நான் ஓட்டு போடாம பார்த்தேன், ஒரு பையன் ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு, அவரோட மகன் வெளியில இருந்து போட்டோ எடுத்தான். அவர் அப்பா ஓட்டு போறாரு, மகன் அதை வந்து போட்டோ எடுக்கிறான். உடனே அங்க இருந்து ஒரு போலீஸ் வந்து அந்த போனை புடுங்கி அதுல இருக்க எல்லா போட்டோவும் டெலீட் பண்ணிட்டு தான் அவங்க கையில போனை கொடுத்தாங்க. அப்ப இந்த அளவுக்கு இதுல தேர்தல் கட்டுப்பாடு விதிகள் இருக்கும்போது பாஜகவை சேர்ந்தவங்களுக்கு அந்த கட்டுப்பாடு விதிகளே கிடையாது. குறிப்பா குஜராத்ல அதுக்கான எந்த ஒரு சாத்தியமும் கிடையாது. அப்போ அந்த பையன் லைவ் ஸ்ட்ரீமிங் வீடியோ போடுறான், பாருங்க இந்த மிஷின் எங்களுக்கானது, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்பா பாத்துப்பா அப்படி இப்படின்னு கெஞ்சுறாங்க அவன்கிட்ட. அந்த அதிகாரிகளை மிரட்டுறான், சார் அதான் 4 முழுக்க போட்டு போடுறீங்களே, 5-10 நிமிஷத்துல ஒன்னா ஆயிராது, நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி கொள்ளையா போயிட போகுது அப்படின்னு சொல்லி இந்தியில அவங்கள போட்டு மிரட்டிட்டு இருக்கான். அவ்வளோ ஒரு திமிரா பேசுறான் அந்த பையன். இந்த வீடியோ விஷுவல வந்து நம்மளால டைரக்டா லைவ்ல காட்ட முடியாது, அதனால டேப்ல காட்டுறேன். அதுல பாருங்க அந்த ஓட்டு மிஷினை போட்டு அவன் என்ன பாடுபடுத்துறான். அந்த ஓட்டு மிஷினை பாத்தீங்களா, இது அதுல வேற விளையாண்டுக்கிறான் வேற. இந்த ஓட்டு மிஷின் பாத்தீங்களா, இது எங்க அப்பாவுக்கு சொந்தமானது அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 4.25 நிமிஷம் இந்த லைவ் வீடியோ அவன் போடுறான். அங்க இருந்துகிட்டு அவனோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அபிஷியலா லைவ் வீடியோ போடுறான். இதுல லைவ் வீடியோ போட்டது மட்டும் இல்லாம இப்ப இவன் ஓட்டு போட்டு முடிச்சிட்டான், அடுத்து ஓட்டு போட வராங்கல்ல அவங்கள ஓட்டு என்ன அப்படிங்கிறான், ஓட்டு பண்ணணும்பா அப்படின்னு கெஞ்சிறான். அந்த மக்கள் பயப்படுறாங்க இவங்களை பார்த்தாலே, ஓட்டு பண்ணணுமா, இவன் அமுக்குறான், பிஜேபி சின்னத்துல இவன் அமுக்குறான், ஓட்டு போடாச்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 3-4 பேர்கிட்ட அராஜகம் பண்ணி கள்ள ஓட்டு போடுறான். இந்த கள்ள ஓட்டு போடுறதை இவனே வீடியோ எடுக்கிறான். அந்த எப்படி இஸ்லாமியர்களை மாட்டுக்கறியின் பேர்ல அடிச்சு கொள்ளுவாங்க, அடிச்சு அராஜகம் பண்ணுவான், அதை அவனே வீடியோ எடுத்து அவனே ஓப்பனா பப்ளிஷ் பண்ணுவான். அதே மாதிரிதான் இங்க ஓட்டு போடுறது, கள்ள ஓட்டு போடுறான், மக்கள் ஓட்டு போட வராங்க, அப்பாவி ஜனங்க, அவங்களோட ஓட்டை வாங்கி இவன் போட்டு அதை இவனே வீடியோ எடுத்து அவ்வளவு அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறான். இதை கேட்கறதுக்கு இங்க யாருமே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய வேட்பாளர்கள் இன்னைக்கு அபிஷியலா அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்களே. சூரத் தொகுதியில அங்க குஜராத்ல தேர்தல் நடக்கும்போது எதிரில் நின்ன எல்லா சுயேட்சை எல்லா கட்சிக்காரங்களும் விலை கொடுத்து வாங்கியாச்சு. கடைசியில காங்கிரஸ் சேர்ந்த வேட்பாளரை கூட விலை கொடுத்து வாங்கி மிரட்டி பண்ணி எல்லாமே ஆப்போசிட்ல வேட்பாளர்கள் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி கடைசியில பாஜக வேட்பாளர் வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு அராஜகம் அறிவிச்சாங்க. என்னதான் எதிர்களை நிக்கிறதுக்கு வேட்பாளர்கள் இல்லைனாலும் மீதி நோட்டான ஒரு சின்ன அந்த இடத்துல இருக்குது. அப்ப எப்படி இருந்தாலும் ஒரு தேர்தல் வச்சாகணும். மக்கள் இன்னும் நோட்டாக்கான வாய்ப்பு இருக்குது. இவரை டோட்டலா நிராகரிச்சு நோட்டாக்கு எல்லா மக்களும் ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப ஏற்பட்ட அராஜகத்தை பார்த்துட்டு இவன் எனக்கு வேணாம் நான் நோட்டால ஓட்டு போறேன்னு சொல்லி அதுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப அது ஜனநாயகத்துக்கான கடைசி ஒரு வாய்ப்பு, அதை பயன்படுத்துறதுக்கு மக்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும். ஆனா அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் அந்த எந்த ஒரு அவகாசமே கொடுக்கல. எல்லாரும் வாபஸ் வாங்கிட்டாங்களா, இந்த உடனே இப்படி இருந்தா ஓடிடு அப்படின்னு சொல்லி அவருக்கு வெற்றி வாய்ப்பு கொடுத்தாங்க. எப்படி சண்டிகர் தேர்தல்ல காங்கிரஸ் ஓட்டு செல்லாது, ஆம் ஆத்மி ஓட்டு எல்லாம் செல்லாதுன்னு சொல்லி இந்த புடி வந்து பதவியில உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் அதிகாரி அறிவிச்சாரோ அப்பேற்பட்ட போக்குகள் தான் இங்க இருக்குது. இன்னொரு பக்கம் அமித்ஷா நிக்கக்கூடிய காந்தி நகர் தொகுதி, அங்கேயுமே எதிரில் யாருமே நிக்க கூடாதுன்னு சொல்லி பாஜகவோட எம்எல்ஏக்களே போய் மிரட்டக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு அராஜகங்கள். அப்படி பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களே மிரட்டி இப்படி அராஜகம் பண்றதாலதான் அவங்க வீட்டு பிள்ளைங்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அவர் வந்து அவ்வளவு மெதப்பா தௌலத்தா வந்து அங்க லைவ் வீடியோ போட்டுட்டு இருக்கிறாரு. அப்புறம் இந்த இஷ்யூ பெருசாகுது, வெளியில பெரிய பேர் பேசு பொருளாகி நாடு முழுக்க பெரிய அளவு கண்டனம் உருவானதுக்கு அப்புறம் அந்த பையன் போய் வீடியோ போய் டெலீட் பண்றான். ஆனா அவன் டெலீட் பண்ணாலும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வீடியோ பாத்துறாங்க. அதுல நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி வச்சாங்க, நம்மளும் அப்படிதான் டவுன்லோட் பண்ணி வச்சது. அப்ப எல்லாருமே அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சதால இதை தொடர்ந்து கேள்வி கேட்ட அப்புறம் காங்கிரஸ் சார்பில் போய் கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்குறாங்க. அந்த வீடியோ வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒப்புக்கு சப்பாவா அவரை கைது பண்றாங்க. சரி, இங்க ஒரு மேட்டராச்சா. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மத்திய பிரதேசல இதே ஒரு சம்பவம். மத்திய பிரதேசம் போபால் பகுதியில அங்க இருக்கக்கூடிய பாஜகவுடைய உள்ளூர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய வினய் மெஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவரு என்ன செய்யறாரு, ஓட்டு போடுற இடத்துக்கு தன்னோட பையனை கூப்பிட்டுக்கிறாரு. ஒரு மைனர் பையன், சின்ன பையன், அந்த பையனை கூப்பிட்டு போய் அவரும் செல்போன்ல வீடியோ எடுத்துக்கிறாரு. அவரும் வீடியோ எடுக்கிறாரு. எதிரில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய யாருமே எதுவுமே அப்ஜெக்ஷன் சொல்லல. இவரு இங்க லைவ்ல அப்படியே வீடியோ எடுக்கிறாரு. மகனை ஓட்டு போட வராரு அந்த சின்ன பையன். அந்த பையன் போய் பாஜக சின்னத்துல போய் அமுக்குறான். அதுக்கடுத்து இங்க விவி பாட்ல அந்த வரக்கூடிய அந்த சின்ன பேப்பர் ஒப்புகை சீட்டு அதை எல்லாத்தையுமே காட்டி இதை ஃபுல்லா வீடியோ எடுத்து இதை இந்த நபரே அவரோட Facebook பேஜ்ல அப்லோட் பண்றாரு. அங்க கேட்பாரு யாருமே கிடையாது. பொதுவாகவே இவங்க சிறுவர்களை வச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க, அதையுமே தேர்தல் ஆணையம் கேட்காது, எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. கோயம்புத்தூருக்கு மோடி வரும்போது ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட பிள்ளைங்களை வச்சு தேர்தல் பிரச்சாரத்துக்கு பாஜக சேர்ந்தவங்க பயன்படுத்தினாங்க. அமித்ஷா தெலுங்கானாவுக்கு போயிருக்கும் போது அங்க சின்ன சின்ன பிள்ளைங்க கையில பிஜேபியோட பலூனை கொடுத்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க. அதை தான் கேட்க மாட்டாங்கன்னா இன்னைக்கு ஓட்டு போடுற இடத்துக்கு செல்போனோட போய் சின்ன பையனை ஓட்டு போடக்கூடிய ஒரு இப்பேற்பட்ட செயல்கள் செஞ்சாலும் அங்க கேட்கறது இல்லை. அதுக்கப்புறம் இதெல்லாம் பெரிய சர்ச்சையானதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி அவர் வந்து நாங்க சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு சஸ்பெண்ட். குஜராத்துடைய இந்த தாவூத் பகுதியில அங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, கள்ள ஓட்டு கண்ணெதிர கள்ள ஓட்டு மாட்டிக்கிச்சு,
அதனால அந்த தொகுதிக்கு நாங்க மறு வாக்கெடுப்பு நடத்துறோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சிக்கினதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ வந்ததுக்கு அப்புறம் அவனே வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் இப்பதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுது. அப்போ இதெல்லாம் எடுக்கலனா இதை இப்ப இவன் வீடியோ எடுக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப வீடியோ எடுக்காத எத்தனையோ இடங்கள் இருக்குமே, பாஜக அங்க கோல வச்சிருக்கக்கூடிய எத்தனையோ வடக்கு மாநிலங்கள் இருக்குது. அந்த இடங்களோட நிலைமை என்ன? குறிப்பா வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் பழங்குடியின மக்கள், அப்பாவி மக்கள், ஓட்டு போடுறதுக்கே அவன் மலையும் காடையும் கலந்து வரக்கூடிய மக்கள், அவங்கள்ட்ட இப்படிப்பட்ட அராஜகம் செஞ்சாங்கன்னா அங்க யார் அதை போய் கேட்கறது? அங்க என்ன நடக்க யாருக்குமே தெரியாது. அப்ப இப்ப ஏற்பட்ட அராஜகங்களை வச்சுதான் இவங்க வடக்குல அந்த அப்பாவி மக்களை ஏமாத்திட்டு ஒரு அரசியல் செய்யறாங்க. இதான் ஆக்கப்பூர்வமான அரசியலா கொண்டு வரணும்னு ராகுல் காந்தி அந்த மக்கள்கிட்ட புரிய வைக்கிறாரு. பையா சுனோ, பையா என் தேக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு இவங்க எப்பேற்பட்ட அராஜகங்கள் செய்யறாங்க. கடைசி வரைக்கும் உனக்கான அரசியலை செய்யல, இவங்க செய்யறது எல்லாமே அதானி அம்பானிக்கான அரசியல் தான் செய்யறாங்கன்னு சொல்லி அந்த மக்களுக்கு ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தியிருக்கிறாரு. கூடவே இப்போ கெஜ்ரிவால் ரிலீஸ் ஆயிருக்காரு இல்லையா? இப்போ கெஜ்ரிவாலோட சார்பில் வந்து அபிஷியலா இன்னைக்கு காலையில வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்னன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய பிரச்சாரத்தை இன்னைக்கே துவங்கிட்டாரு. காலையில 11 மணிக்கு கெஜ்ரிவால் அனுமார் கோயிலுக்கு போய் பூஜை செய்வாரு. அதுக்கு பிறகு மதியம் 1 மணிக்கு பிரஸ் மீட் நடத்த இருக்கிறாரு. எல்லா பிரஸ் மீட் நடத்தி பாஜகவை கிழிச்சு தொங்க விடுறதுக்கு ரெடியா இருக்கிறாருன்னு சொல்லி அந்த பிரஸ் மீட்டுக்கு தான் இன்னைக்கு எல்லாருமே பெரிய அளவுல வெயிட்டிங்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் 4 மணிக்கு கெஜ்ரிவால் ஒரு ரோடு ஷோ நடத்த போறாரு. டெல்லி மெஹ்ராலி பகுதியில வந்து ஒரு ரோடு ஷோ நடத்த போறாரு. திரும்ப சாயந்தரம் 6 மணிக்கு டெல்லி கிருஷ்ணா நகர்ல ஒரு ரோடு ஷோ நடத்த போறாரு. மக்களே அனைவரும் வாருங்கள் அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவாலோட தரப்புல வந்து இன்னைக்கு ஒரு பெரிய அழைப்பு கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் ராகுல் காந்தி, ஒரு பக்கம் கெஜ்ரிவால் சொல்லி இன்னைக்கு வடக்கு முழுக்க பெரிய அளவுல ஒரு பரபரப்பு நோக்கி இந்த தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு இருக்குது. மோடிஜி, யோகிஜி இவங்க எல்லாம் அந்த தோல்வி பயத்துல இவங்க இன்னைக்கு ஜரத்துல உறங்கி போயிருப்பாங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய லைக்கும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம். மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. இணைந்திருப்போம்.